கருத்தோடு தான் நான் பேசுவேன். என்னோட பெரிய பையன் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாப்புல. சரி. அவன் இப்ப படிக்க சொன்னா ரொம்ப வளன்னு ஒரு நாள் ஃபுல்லா வளர்த்து என்ன டென்ஷன் பண்ணி எனக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகுது மேடம். என்ன பண்றான்? படிக்கிறேன்ற பேர்ல அவன் படிக்கிறதே கிடையாது. என்ன பண்றான்? ஆனா படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்துருக்காங்க. என்ன பண்றான்? உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறான், விளையாடுறான், அவன் தம்பியோட விளையாடுறான், இததான் செய்யறான். எப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு தானே பண்றாரு இதெல்லாம்? ஆமா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துதான் மேம். சரி, சின்ன குழந்தைமா 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை வேற என்னமா செய்யும்? தம்பியோட தான் விளையாடும். அது ஓகே அதனால எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுதா அப்படின்றதுதான் உங்ககிட்ட ஒரு கேள்வி. தம்பி கிட்ட சண்டை போடாம விளையாட தானே விளையாடுறான். இல்ல, சண்டை தான் போட்டுக்கிறான். அது சும்மா அவன் மேல அவனதான் பாக்குறோன்ற ஒரு ஈகோ மாதிரி அவனுக்கு தெரியுது மேம். கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறானா? ஆமா, அவனை கொஞ்சம் கூடாது, எதைதான் கொஞ்சணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். இல்ல, அவன் எத்தனை வயசு டிஃபரன்ஸ் அவன் தம்பிக்கு அவனுக்கும்? 4 years மேம். 4 years. சோ அப்ப அவன் 1வது படிக்கிறானா? எஸ் மேம். சரி, 2 பேரும் ஒண்ணா போயிட்டு ஒண்ணா வருவாங்களா ஸ்கூலுக்கு? ஆமா, நான் தான் கூட்டிட்டு போய் அழைச்சிட்டு வருவேன். வரும்போதே என் கூட வரும்போதே அவனை அடிச்சுக்கிட்டே தான் வரான். ஓ, சரி. அப்புறம் சாப்பிட்றதெல்லாம் எப்படி? ஒழுங்கா சாப்பிடுவானா? சாப்பிடுறது கூட எல்லாரும் சாப்பிட்டு எழுந்துருவோம். ஆனா அவன் மட்டும் பொறுமையா உட்கார்ந்தா மேம். எல்லாமே ரொம்ப ஸ்லோவா பண்றானா? ஆமா, ரொம்ப ஸ்லோ மேம். நல்ல ஒரு அப்சர்வேஷன் மைண்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கூல்ல ஒரு அவார்ட் வாங்குற ஒரு சைல்டு தான். ஆனா அவன் ஸ்கூல்ல எல்லாம் அவனுக்கு அது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல. வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் அவன் அப்படி ஒரு மனநிலை அவனுக்கு மாறிடுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அவனை பாராட்டணும். அவன் உங்களுக்கு அவன் எப்படி இருந்தா பிடிக்குமோ அப்படி இருக்கிற சமயம் மட்டும் கண்டுபிடிச்சு, இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவனை பாராட்டணும். மற்றபடி இப்படி மெத்தனமா மெதுவா சாப்பிட்றத கண்டுக்க கூடாது. தம்பியோட சண்டை போடுறத கண்டுக்க கூடாது. தம்பியோட சண்டை போடும்போது தம்பியையும் திட்டணும், அவனை மட்டும் திட்டக்கூடாது. தம்பியை ஒரு 2 சும்மா அப்படி அடிக்கிற மாதிரி பண்ணணும். ஓகே, சண்டை போட்டாக்க இனிமேல் 2 பேருக்கும் உத அப்படின்னு சொல்லணும். புரியுது மேம். அப்புறம் சில சமயம் அவன் அமைதியாக உட்காந்துருக்கும்போது பாரு, அவன் ரொம்ப அமைதியாக இருக்கான், நல்ல பேர் அவனுக்கு ஸ்கூல்ல எல்லாம் அப்படி சொல்லணும். ஸோ அது மாதிரி மோட்டிவேட் பண்ற மாதிரி பண்ணணும். ஆமாம், அவனை பாராட்டணும். அவனை நிறைய பாராட்டணும். மற்றவங்க எதிர பாராட்டணும். நியாயமானதுக்காக பாராட்டணும். அதுக்குன்ட்டு சும்மா அள்ளி விடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, தெரிஞ்சிடும். ஆமாம். இப்போ நீங்கள் ஏதாவது சொல்லணும், தம்பி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா குடிக்க, அப்படி ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும். அவன் கொண்டு வரும்போது அதை பெருசாக போகணும். பார்த்தியா, நல்ல பையன், இவன் தான் எனக்கு எல்லாம் செய்கிறான் பாரு அப்படின்னு சொல்லணும். நான் சொன்ன உடனே செய்கிறான் பாரு அப்படின்ட்டு, அம்மா மேலே எவ்வளோ பாசம் பாரு அப்படின்னு சொல்லணும். அப்பப்போ கட்டி பிடிக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் பாண்டிங் ஏற்படுத்திக்குங்க. அப்புறம் நாள் ஆக ஆக அவனுக்கு மாறிடுவான். அவனுக்கு ஏதோ சின்ன வயசுல சின்ன குழந்தையா இருக்கும்போது இவனை வச்சு கொஞ்சினதுக்கு அவன் ஏதாவது தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருப்பான். நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அம்மாக்கு, அப்படி ஏதாவது தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருப்பான். சரியா? அப்புறம் விளையாடுங்க உட்காந்து அவன் கூட. இந்த ஜிக்ஸா பசில்ஸ், செஸ், கேரம் போர்டு. இங்க எங்களோட பிளாட் பாத்தீங்கன்னா பார்க் இருக்க மாதிரி தான் இருக்கு. அவன் கூட போய் ஷட்டில் விளையாடுவோம், நானும் எங்க ஹஸ்பண்டும். எல்லாமே நல்லா மிங்கிள் பண்ணி தான். அவன் கூட தனியா நீங்க விளையாடுங்க. அவன் கூட நீங்க தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவன் கூட. அந்த தம்பியை அவங்க ஹஸ்பண்ட் கூட கொஞ்ச நேரம் விட்டு நீங்க இவனை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் விளையாடுங்க. இவன் கூட செஸ் விளையாடுங்க. அப்புறம் அந்த 2 பசங்களையும் விளையாட வச்சுட்டு நீங்களும் உங்க வீட்டுக்காரன் நாங்க ஜட்ஜு அப்படி சொல்லுங்க. ஓகே, நீங்க 2 பேரும் விளையாடுங்க, நாங்க 2 பேரும் ஜட்ஜா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேரம் போர்டு விளையாட சொல்லுங்க, செஸ் விளையாட சொல்லுங்க. அது மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள என்கேஜ்மெண்ட் ரெடி பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே, நன்றி. சில நேரத்தில் என்ன ஆகும்னா, இந்த முதல் குழந்தைக்கு ஒரு 4-5 வயசு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைய பெற்றுக்கும் போது இப்போ நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வருது. அடுத்தடுத்து குழந்தை வரும்போது கூட அந்த அளவுக்கு அவங்களுக்கு விவரம் தெரியாது. 2 குழந்தைக்குமே செய்வாங்க இல்லையா? இப்போது ஃபஸ்ட்டு குழந்தைக்கு 2 வயசு இருக்குது, இன்னொரு குழந்தை சின்ன குழந்தைன்ற போது அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு குழந்தைக்கும் ஊட்டி விடுவாங்க, இந்த குழந்தைக்கும் பால் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு நம்மளை கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி தெரியாது டிஃப்ரென்சஸ். ஸோ இந்த 2 வயசு வரைக்கும் தெரியாது. இதே ஒரு 4 வயசு 5 வயசு ஆனதுக்கப்புறம் என்ன ஆகிடும், இந்த பெரிய பையன் ஆகிட்டான், அதனால் அவன் தனியாக சாப்பிடுவான், தட்டில் இட்லி போட்டு கொடுத்துருவாங்க. இந்த பையனுக்கு பால் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு புரியாது, இந்த மாதிரி நம்ம தனியாக செய்ய முடியுது, அதனால் நம்மளை செய்ய சொல்கிறாங்க
அப்படிங்கிறதுலாம் அந்த குழந்தைக்கு புரியாது. ஸோ அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தியா, நீ கூட இந்த மாதிரி தான் குழந்தையா இருந்த, நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது இதே மாதிரி தான் பண்ணுவ, இப்போ பாரு நீ எவ்வளோ எல்லாம் அழகாக தனியாக நீயே பண்ணிக்க ஆரம்பிச்சிட்ட, பத்தியா பாப்பா இப்படி பண்ணுது, அந்த மாதிரிலாம் அந்த குழந்தையோட பேச்சு இது பண்ணி அந்த குழந்தை பருவம்ன்றதை வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அடுத்தது வந்து நீ வந்து எல்லாமே நல்லா பண்ணிக்கிற, நீ வளர்ந்துட்ட, நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உனக்கும் இதே மாதிரி தான் நான் செஞ்சேன், இந்த பாப்பாவுக்கு தானே பண்ணிக்க முடியாது பாரு, கையில் பாட்டில் கொடுத்தா கீழே போட்டுவிடுது. ஸோ அது மாதிரிலாம் நம்ம சொல்லணும். பாரு அது மூச்சா தானே போகுது, அதுக்கு ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண தெரியாது. உடனே அவன் சிரிப்பான் அந்த குழந்தை, ஆமாம். ஸோ அப்போ தான் அவன் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுப்பான், ஆமாம் அதனால தான் அம்மா அப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு. இல்லாட்டினா என்ன நினச்சிப்பாங்கன்னா, சரி அம்மாவுக்கு வந்து நம்மளை பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிப்பாங்க. அடுத்தது இந்த மாதிரி சின்ன குழந்தை பிறக்கும்போது எல்லாரும் வந்த உடனே அந்த குழந்தைய பார்ப்பாங்க, அந்த குழந்தைய கொஞ்சுவாங்க. ஸோ அப்போ முக்கால்வாசி நேரம் இந்த குழந்தைக்கு கொடுத்த அட்டென்ஷன் வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஏக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி தான் அந்த சிப்ளிங் ரைவல்ட்ரின்றது வந்து ஏற்படுது. அடுத்தது வந்து அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அந்த இமோஷன்ஸை வந்து வேலிடேட் பண்ணணும். அவங்க சோகமாக இருக்கும்போதெல்லாம் வந்து என்ன சோகமாக இருக்குது அப்படின்லாம் மிரட்டக்கூடாது. சோகமாக இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே லைட்டாக அவங்க கூட பேசிட்டு விளையாடிட்டு அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு ஸ்பெஷல் டைம் கொடுத்து அந்த மாதிரி அவங்கள வந்து அப்படியே தட்டி கொடுத்தோன்னா மறந்துடுவாங்க. பிள்ளைங்க வளர வளர சரியாயிடும்.